எல்லாம் ஒரு நாளைக்கு சாவ போகிறோம் தான். தாத்தா சாவுக்கு நீ கூத்தாடின, உங்கள் தாத்தா சாவுக்கு உங்கள் பாட்டி சாவுக்கு நீ கூத்தாடின, சொந்தமாக செத்து போய் கூத்தாடின, அக்கறையும் சேர்த்து சுற்று கூத்தாடின, அனந்தம் சேர்ந்து கூத்தாடின. நாளைக்கு நீ செத்து போயிட்டே 4 பேர் கூத்தாடுறாங்க, அது மட்டும் தப்புன்னு சொல்லிட்டு நினைக்கிறியே, அது என்ன தப்பு? அது என்ன நியாயம்? நீ செத்து விடுவே, உன் பிள்ளை கூத்தாடுவான், உன் பேரன் கூத்தாடுவான், அவன் விட்டு எல்லாம் ஒரு நாளைக்கு போய் சேர வேண்டியதான்டா. ஈசன் சொத்து குலநாசன்டா. இந்த பூமியில் மேலே இருக்கிறதெல்லாம் ஈசன் சொத்துடா. ஒரு நாளைக்கு எல்லாமே பூமி எல்லாமே அழியும், குலநாசம். நம்மளாம் ஒரு சிட்டெரும்பு போல் பிறந்தோம் வாழ்ந்தோம். இதில் படிக்க சொல்கிறான், குடிக்க சொல்கிறான், ஆட சொல்கிறான், பாட சொல்கிறான், ஆகிட்ட சுடுகாட்டில் போய் வீடு விழுந்து சாக சொல்கிறான். இதுதானே உண்மை. இருந்தால் பணம் இருந்தால் ஜொலிக்குதுன்றான், இல்லைன்னா நாயை விழிக்குது. இதுதானே உண்மை. எல்லாம் கண்டுட்டுல படிப்புக்கும் வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இல்லை. அது படின்றான். என்னத்தான் உண்மை. ஆனால் வாழ்ந்துட்டு பெரிய பெரிய ஆளெல்லாம் எந்த படிச்சும் பெரிய பெரிய கோடீஸ்வரன்லாம் எல்எம்எஸ், இது பில்கேஸு கில்கேஸு, அதானி அம்மானின்னு அது எத்தனை கோர்ஸ் படித்தானுங்க, எத்தனை காலேஜில் படித்தானுங்க தெரியல. இன்றைக்கி எல்லாம் பணக்காரன். ஆனால் பணக்காரனை விட நம்ம சித்தர் தானே நிற்கிறானுங்க. நம்ம சித்தரை ஒரே ஆள் தட்ட முடியுமா? அவனை நிற்கிறாங்க. எது இதில் இத்தனை சித்தர்லாம் இத்தனை பணக்காரன் நிற்கிறாங்களா? நம்ம ஔவையார், நம்ம வள்ளுவர் எல்லாம் உலகத்தில் நிற்கிறாங்க. ஒரே ஒரு கேள்வி, எடுக்கன்னு காட்டியா வருகானு அதுக்கு பற்றி சொல்ல மாட்டேன். எத்தனையோ தமிழ்னா பிறக்கிறதுக்கே கொடுத்து வைக்கணும், பல ஜென்மம் கொடுத்து வைக்கணும். வாழ்வோம் வளமுடன், கொடுத்து வாழணும், யாரை கெடுத்து வாழக்கூடாது.